*#07# இதை உங்க மொபைல்ல டயல் பண்ணீங்க அப்படின்னா SAR, அதாவது ஸ்பெசிபிக் அப்சார்ப்ஷன் ரேட், உங்க மொபைலோட ரேடியேஷன் அளவு எவ்வளவு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். மொபைல் யூஸ் பண்ற எல்லோருமே இதை ஒரு டைம் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்திய அரசின் விதிமுறைப்படி 1.6 வாட்ஸ் பெர் கிராம் அப்படின்ற அளவுக்குள்ளதான் மொபைல் ரேடியேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் இதை தாண்டி இருந்துச்சு அப்படின்னா உடனே உங்க மொபைலை சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னு துறை சார்ந்த வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. மொபைல் வாங்கும் போது எதை செக் பண்றீங்களோ இல்லையோ கண்டிப்பா அந்த ரேடியேஷன் அளவை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய துறை சார்ந்த வல்லுநர்கள், சப்போஸ் நம்ம அதை அலட்சியமா செக் பண்ணாம இருந்துட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நமக்கு ஏற்படக்கூடிய உடல்நல குறைவுக்கு ஏதோ ஒரு விதத்துல மொபைல் ரேடியேஷனும் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. கைபேசியை தலைக்கு அருகில் வைத்துவிட்டு தூங்காதீர்கள் என்ற எச்சரிக்கையுடன் கடந்த சில தினங்களாக இந்த வீடியோ அதிகமாக பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வீடியோ எடிட் செய்யப்பட்ட வீடியோ, அதாவது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட போலியான வீடியோ. இதை பல செய்தி நிறுவனங்கள் உறுதிப்படுத்தி இருந்தாலும் ரேடியேஷன் குறித்த சந்தேகங்கள் தொடரத்தான் செய்கின்றன. ஆனால் மொபைல் ரேடியேஷனால் எந்த பாதிப்பும் இல்லை என்ற கருத்தை ஏற்க முடியவில்லை என்பதுதான் மருத்துவர்கள் உள்பட பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களின் வாதமாக இருக்கிறது. அடிப்படை குணநலன்கள் இந்த கதிர்வீச்சுக்கு என்னன்னாக்கா, நம்ம செல்களை கில் பண்ணக்கூடியது. நம்ம செல்கள் எல்லாம் அதுக்கு சாகடிச்சிடும், ஒன்னொன்னா சாகடிக்கும். ஏன்னா வேதியியல் மாற்றங்களை நம்ம உடம்புக்குள்ள அது ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் மற்ற சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் இருக்கு. அந்த எஃபெக்ட்ஸ்ல முக்கியமானது கேன்சரை நம்ம உடம்புல ஏற்படுத்தும். ஆனாலும் அது ரொம்ப மில்லியனுக்கு ஒருத்தருக்கு தான் ஏற்படுத்தும். ஒரு பர்சன் 7 minutes பேசுறாங்க அப்படின்னா ஒரு போன்ல 1 கிராம் வாட்டர் 1 டிகிரி செல்சியஸ் ஹீட் ஆகும். இது நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1 டிகிரி செல்சியஸ் ஹீட் ஆகும். இன்னொன்று, நம்ம பேசுற இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நம்ம உடம்புல நம்ம கை மூலமா ஸ்ப்ரெட் ஆகலாம், நம்ம ட்ரெஸ்ல எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறனால பெரிய அளவு இம்பாக்ட்ஸ் கிரியேட் பண்ணாது. பட் என்னதான் இருந்தாலும் அதிகமான யூசேஜ்னு வரும்போது இந்த ரேடியேஷன்ஸ் கிரியேட் ஆக ஆக நம்மளோட உடம்புல இருக்கிற ஆட்டம்ஸை அது என்ன நினைக்கணும்னா அழிக்க தான் ட்ரை பண்ணும். உதாரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபுதாஸ் என்பவரின் மகனுக்கு 3 வயது முதல் வாயில் வீக்கம் இருந்துள்ளது. ஆரம்பத்தில் இதை பெரிதாக கண்டுகொள்ளாத பெற்றோர் சிறுவனின் 7ஆம் வயதில் வாயில் வீக்கத்துடன் அதிக வலி ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். ஸ்கேன் எடுத்து பார்த்தபோது வீங்கிய பகுதியில் 500க்கும் மேற்பட்ட சிறு சிறு பற்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் கடந்த வருடமே அறுவை சிகிச்சை மூலம் அந்த பற்களை அகற்றிய மருத்துவர்கள் செல்போன் டவர் கதிர்வீச்சு இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்று கூறியிருந்தனர். இந்த மைக்ரோ நியூக்ளியஸ் அப்படியே பெர்சிஸ்ட் ஆச்சுன்னா ரொம்ப நாள் கழிச்சு கேன்சர் அந்த மாதிரி எல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மைக்ரோ நியூக்ளியர் சேஞ்சஸ் இப்போ நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம். செல்போன் டவர்ல கிட்ட இருக்கிறவங்களுக்கும் செல்போன் டவர் விட்டு தள்ளி இருக்கிறவங்களையும் கம்பேர் பண்ணல. டவர் கிட்ட இருக்கிறவங்களுக்கு ஒரு 10% இன்க்ரீஸ் இன் மைக்ரோ நியூக்ளியர் இருக்கு. ஸோ தட் இஸ் அ சேஞ்ச் இன் டிஎன்ஏ. கதிர்வீச்சுகளை நான் அயனைசிங் ரேடியேஷன் என 2 வகைகளாக பிரிக்கின்றனர். அதாவது மருத்துவத்துறையில் பயன்படுத்தும் ஸ்கேனிங் இயந்திரம் உள்பட சில பொருள்கள் கடும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அயனைசிங் ரேடியேஷன் என்றும், மொபைல் போன், ரிமோட் போன்றவை பாதிப்பை ஏற்படுத்தாத நான் அயனைசிங் ரேடியேஷன் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் மென்மையான தோள்களை கொண்ட பச்சிளம் குழந்தைகளின் கையிலும் மொபைல் போன் கொடுக்கப்படுவதால் குழந்தைகளுக்கு அதிக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். வீட்டில் யூஸ் பண்ற மைக்ரோவேவ் அவன், இந்த மைக்ரோவேவ் அவன் ஒர்க் ஆகுறதுக்கு மெயின் ரீசனே மைக்ரோவேவ்ஸ் தான். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நம்ம கிட்ட இருக்கிற மைக்ரோவேவ் லீக் டிடெக்டர்னு ஒரு டிடெக்டர் வச்சு நம்ம மைக்ரோவேவ் அவன் ஆன் பண்ணிட்டு பக்கத்துல வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 milliwatts per centimeter ஸ்கொயர்ல இருந்து ஆரம்பிச்சு இட் வில் கோ அப் டு 8 வரைக்கும் போகும். 8 வரைக்கும் போகும். அப்படியே கிராஜுவலா மூவ் ஆகும்போது உள்ள என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜிஸ் உள்ள சுத்த ஆரம்பிச்சிருக்கும். சுத்தும் போது நம்மளோட உள்ள நம்ம ஒரு பொருள் வச்சிருப்போம்ல, அந்த பொருள் சுத்தும்.
சுத்தும் போது என்ன ஆகும்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜிஸ் அப் அண்ட் டவுன் இப்படி மூவ் ஆகும்போது ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து ஒரு க்ளோஸ்ட் கவரேஜ் ஏரியா. அப்போ அதிகமான ஹீட் கிரியேட் ஆகும்போது நம்மள வச்சிருக்க பொருளோட அந்த இதுவும் வந்து ஹீட் ஆகும். சேம் திங் நம்மளோட மொபைல் போன்லயும், நம்ம மொபைல் போன்ல இருந்து மைக்ரோவேவ் வருதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த மைக்ரோவேவ்ஸ் கிரியேட் ஆகுறதுனால இந்த மைக்ரோவேவ்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம மொபைல்லயும் பாத்தீங்க அப்படின்னா ரேடியேஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் when we are using வைஃபை யூஸ் பண்ணணும் அப்படின்னா greater than 10 மில்லி வாட்ஸ் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கும். greater than 10. இப்போ இதுக்கு அதிகமாகும் போது நாம ஒரு க்ளோஸ்டான ஏரியால இல்ல, நம்ம ஒரு வெளியில நின்று பேசுறோம், இல்ல நமக்கு நம்மளை சுத்தி வந்து ஏரியாக்கள் அதிகமா இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா அந்த மைக்ரோவேவோட தாக்கங்கள் அதிகமா இருக்கு. செல்போன்ல ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கு, ஒரு ரிசீவர் இருக்கு. இவங்க இருந்து கால் பண்ணோன்னா நியர்பை பேஸ் ஸ்டேஷன் பேர், பிடிஎஸ்க்கு அது போகும். பிடிஎஸ்ல இருந்தா அது அங்க பல்வேறு இடங்களுக்கு போறது. அதே மாதிரி உங்களுக்கு இன்கமிங் கால் வந்தாலும் பிடிஎஸ்ல இருந்து உங்க செட்டுக்கு வரும். ஸோ ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கு, ஒரு ரிசீவர் இருக்கு. இப்போ இது வந்து என்ன, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். நீங்க பேசும்போதும் சரி, கால் இன்கமிங் அட்டன் பண்ணும் போதும் சரி, நீங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு உட்படுறீங்க. அந்த ரேடியேஷன் பாதிப்பை ஏற்படுத்தாது. மொபைல் ரேடியேஷனால் பாதிப்பு என்பது இதுவரை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் கடந்த 10 ஆண்டுகளில் சிகிச்சைக்காக தங்களிடம் வருபவர்கள் என்ன சிகிச்சைக்காக வந்திருக்கிறார்கள் என்பதில் இருந்து மொபைல் ரேடியேஷனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமாகி இருப்பதை உணர முடிவதாக சில மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். டைரக்ட் எஃபெக்ட் இட்ஸ் ஸ்டில் அண்டர் ரிசர்ச். பட் இன்டைரக்ட் எஃபெக்டை வந்து மறுக்க முடியாத உண்மை. அது அகடமிக்ஸ் பாதிக்கப்படுது, இன்டெலிஜென்ஸ் பாதிக்கப்படுது, டெஃபினட்டா அவனுடைய ஆக்டிவிட்டீஸு, ரொட்டீனு, பிஹேவியர் சேஞ்சஸ் எல்லாமே பாதிக்கப்படுது. அந்த குழந்தையினுடைய மனநிலை பாதிப்புக்கு உள்ளாகிறதுன்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை. நாங்கள் நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மருத்துவர்களின் எச்சரிக்கை நமக்கு ஒருவித பயத்தை ஏற்படுத்தும் நிலையில் அதிக ரேடியேஷன் வெளியிடும் மொபைலை தவிர்த்து விடுங்கள்.